ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இடத்துல இருக்கோம். லாஸ்ட்டா இந்த இடத்துக்கு வந்தோம். அது இந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணு புதுசா எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பொட்டாசியம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகுது. சரி இது ஒரு நல்ல டிரைவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா புதுசா நடுவுல ஒரு 2 பாருங்க 1, 2 நடுவுல ஒரு கண்ட்ரிய தாண்டி போ வேண்டியிருக்கு. அதனால இதுவரைக்கும் இந்த இது எடுத்திருப்போம். சேம் இதுக்கு ஒரு இது குடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல டிரைவா இருக்கும்னு நம்புறேன். எப்புட்றா போறது? எப்படிங்களா? ம். இது பக்கம் தான். எஸ். நம்ம வந்து இப்போ இத பத்தி சில இதெல்லாம் போட்டு வரோம். ட்விட்டர்ல ஒண்ணொண்ணா போட்டு வரோங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணொண்ணா போடுவோம். அதுக்கு நடுவுல ஒரு டிரைவும் பண்ணிடலாம். இதுவே சேர்ந்து நடந்தா தான் நல்லாயிருக்கும். ம். வழி இல்லங்க. இல்ல பூந்திருப்பேன். அதுக்கு வழி இல்ல. அதான் போக முடியல. சின்ன கேப் கெடச்சாலும் போயிடுவேன் நான்லாம். ம். எப்படி? கரெக்ட்டா வந்தாங்க. என்ன ஏதோ இது அதாவது நம்ம இதுல போய் எடுக்கணுங்க. ஹார்பர். இந்த
சொல்ல தம்பி. ம். இதோ இருக்குங்க. எவ்வளோ? வண்டி பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு பாருங்களேன். குட்டியா இருக்கு. இதுதான் எடுக்க போறோம். இதுல நெறையா இருக்குங்க. நீங்க இது எடுக்கலாம். இதெல்லாம் தூரம். இதெல்லாம் கொஞ்சம் தூரம் தான். இது வேண்டாம், இது வேண்டாம். இது தூரம். இது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இத்தாலிக்கு போகுதுங்க. இது வந்து இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகுது. இது இங்கேருந்து இத்தாலிக்கு போகுது. ஸோ எது வேணாலும் எடுக்கலாம். நீங்க ஒரு வேளை இத எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு வேளை எனக்கு வேண்டாம் நான் இது நெனச்சா கூட நீங்க எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 32 தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 1000 சம்திங் இருக்குங்க. ரொம்ப பெருசு தான். ஆனா இது வந்து சின்னது தான். ஆனா இது ஏற்கனவே எடுத்தோமான்னு தெரியலங்க. இத கூட எடுக்கலாமே! ஒண்ணும் தப்பு இல்லையே! பாருங்க. சேஞ்ச் பண்ணலாம். நீங்க கிட்ட போய் மாத்திக்கலாம். ம். நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க. நான் வேற ஒண்ணு பிளான் பண்ணேன். ஆனா வேற ஒண்ணு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாரி நம்ம எடுக்கலாம். தாராளமா எடுக்கலாம். நீங்க அதெல்லாம் பத்திலாம் யோசிக்கணும்னு அவசியமே இல்லங்க. ம். நம்ம எவ்வளோ தூரம் இருக்கு? 10 மணி நேரம். என்னவா? எனக்கு
வீடு பாருங்களேன் அங்க. அப்பா! நல்லா கட்டியிருக்கானுங்களா? ஓகே. நம்ம போணும். எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுன்னு தெரியல. அத செக் பண்ணிக்கலாம். அது தெரிஞ்சா தான் கரெக்ட்டா நம்ம முடியும். 25 மணி நேரம் இருக்குங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தாராளமா போலாம். 25 மணி நேரம் இருக்கு. தாராளமா போலாம். ம். ம். ரொம்ப டீப்பா இருக்குல்லங்க. அதான் அத சேஞ்ச் பண்ண முடியலங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சேஞ்ச் பண்ணதெல்லாம். ரொம்ப டீப்பா இருக்கு. போன கிராபிக்ஸ் கார்டுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு பாருங்க. முன்னாடிலாம் சின்னதா கிராபிக்ஸ் கார்டில ப்ராப்ளம் வந்தா, நீங்க எந்த மெக்கானிக் வேணா எடுத்துக்கோங்களேன். சர்வீஸ் மெக்கானிக் யாரோ வேணா எடுத்துக்கோங்க. எந்த ஃபீல்டு வேணா எடுத்துக்கோங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளம்னா சரி பண்ணுவாங்க. ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போலாம் ப்ராப்ளம்னா புதுசா மாத்த சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு மெக்கானிக்னே தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியல. ம். புதுசா மாத்துறதுக்கு எதுக்குப்பா மெக்கானிக்கு? மெக்கானிக்கே வேணாமே. பாருங்க கலர்லாம் டீப்பா இருக்கு பாருங்கப்பா. பெட்ரோல் போடணுமா? இங்கேயே போட்டுறலாம். இந்த இடமே நல்லாயிருக்கு. ஓகே. ஆஹா! இதில வந்துரக்கூடாதோ? வந்துட்டேன். வந்துரக்கூடாதுன்னா வழி இருக்கு. போயிடலாம். ம்.
ம். இதுல போ முடியுமா? போ முடியும்னு நம்புறேன். ம். ஐயோ! அதுல இன்ட்டு போட்டிருக்குங்க. அதெல்லாம் போ முடியாது. இல்லன்னா போயிருப்பேன். எப்படி வந்தான் பார்த்தீங்களா அவன்? ஓ! நடு ரோட்ல கம்பி வச்சிருக்காங்களா? பரவால்ல போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாவ்! வரேன், வரேன், வரேன். ம். ம். அதிலேயே கூட போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்படி? பாருங்க.
எஸ். ஆ மெக்கானிக். அதாங்க சொல்றேன். சில மெக்கானிக்லாம் இப்போ மாறிட்டாங்க. மெக்கானிக் நெறைய பேர் மாறிட்டாங்க. சில பேர் நல்லா தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கலாம் இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்கலாம் வேற கிரகத்துக்கே போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேங்க. இப்போ உள்ள மெக்கானிக்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஆ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவாங்க? இது மெக்கானிக்கு நான் மட்டும் சொல்லங்க. சர்வீஸ் பண்றவங்க, சிஸ்டம் சர்வீஸ் பண்றவங்களா இருக்கலாம், எந்த வேலை செய்றவங்களா இருக்கலாம். இப்பலாம் வந்து வேலையே அவங்களுக்கு தெரியலன்னு நெனைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா, அத போய் இது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அத சரி பண்ண மாட்றாங்க. புதுசா மாத்திருங்களேன். புதுசா மாத்திடலாம். அதுக்கு நானே மாத்திருவேனே. நீங்க எதுக்கு மாத்தணும்? புரியுதுங்களா உங்களுக்கு? கிராபிக்ஸ் கார்ட சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, புதுசா மாத்திருங்களேன். இதுக்கப்புறம் அது ஒண்ணும் பண்ண முடியாது. புதுசா மாத்திருங்களேன். என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. புதுசா மாத்துற மாரியா இப்ப கிராபிக்ஸ் கார்ட்லாம் இருக்கு ரேட்டு? அ எல்லா கிராபிக்ஸ் கார்டும் சரியான ரேட்டு மாறிடுச்சுங்க. எதுல இருக்கு? ஓ! இத்தாலி வந்துட்டோங்க. சூப்பர். இத்தாலிக்கு வந்துட்டோம். இந்த விஷயம் தான். இந்த மாரி ப்ராப்ளங்க கிராபிக்ஸ் கார்டு வேற இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இவனுங்க அவ்வளோதாங்க கிராபிக்ஸ் கார்ட மாத்திருங்க. கிராபிக்ஸ் கார்ட்லாம் மாத்துற ரேட்டாங்க இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ரேட் ஆயிடுச்சுங்க. பயங்கரமான ரேட்ல இருக்குது கிராபிக்ஸ் கார்ட்லாம். ஓனர்னா அசால்ட்டா கிராபிக்ஸ் கார்ட மாத்திருங்கன்றாங்க. இப்படிதாங்க பைக்குக்கு வந்து ஒயர் ப்ராப்ளமா இருக்கு. ஒயரிங் ப்ராப்ளமா இருக்கு. கொஞ்சம் சரி பண்ணி குடுங்கன்னு சொன்னா, ஒயர் கிட்ட மாத்திருங்க. ஏதோ ரூ. 100 ரூ. 200னா மாத்திடலாம். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெத்தட் வச்சுக்கிறாங்க. யாரும் சரி பண்ணி தர மாட்றாங்க. அடுத்த ஜெனரேஷன்
அதாவது என்ன சொல்கிறது, அது என்ன சொல்லுவாங்க, இப்போ உள்ள ஜெனரேஷன் ஏதோ பேர் சொல்லுவாங்களே, அவங்களாம் வந்து அவங்களாம் இவங்களுக்கு என்ன சொல்லி தராங்க போகுதுன்னா, காலேஜில் ஸ்கூல்லலாம் புதுசாக எப்படி வாங்குறதுன்னு சொல்லி தராங்க போகுது, எப்படி ரிப்பேர் பண்ண சொல்லி தர மாட்டாங்க போகுது. அதுக்கு எதுப்பா காலேஜ் போய் படிக்கணும், அது எது கற்றுக்கணும். பேசாமல் நானும் ஒரு சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வரவங்ககிட்டலாம் இந்த மாதிரி இது போயிடுச்சு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க, நம்ம கூட கண்டுபிடிக்க தேவையில்ல. உடனே என்ன போடுவாங்க, நம்மளே வந்து வாங்கி கொடுத்துட்டு காசை வாங்கி போட்டு போயினே இருக்கலாம். இப்போ சாதாரண ஒரு ஆள் போய் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறாங்கன்னா ஒரு ரேட்டும், சர்வீஸ் சென்டர்லேருந்து மெக்கானிக் போய் வாங்குறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு தனி ரேட்டும் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு சும்மா சொல்கிறேன், இது வந்து அந்த ரேட்லாம் கிராஃபிக்ஸ் கார்டு கிடைக்காது, இருந்தாலும் சும்மா உதாரணத்துக்கு ஒரு 5000 வச்சுக்கோங்களேன். நம்ம போய் கேட்டால் 5000ரூவா, அவங்களுக்கு வந்து என்னென்னா 4000 கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது 1000ரூவா லாபம் அவங்களுக்கு. இப்படி இதுக்காக மட்டுமே அவங்க படிக்கிறாங்க போதுங்க. அதை பார்க்கும்போது தான் என்னடா இது அப்படின்னு தோணுது. உழைக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதே விட்டுட்டாங்க. அதான் இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த டிசைனிங்லாம் இருக்குல்ல, ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக டிசைன் பண்ணுறது, பேனரு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, வெப்சைட்டு, இல்லை பேனரு, போஸ்டரு, இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணால் நம்ம போய் அந்த கடையில் உட்காரணும், அவன் நம்ம கண் எதிரிலே தான் பண்ணுவான். இப்படி ஒரு பண்ணுவான், இல்லை இப்படி செய்வான், இல்லை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவனுடைய மூளையை யூஸ் பண்ணி ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வர ட்ரை பண்ணுவான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இல்லைங்க, அங்கே க்ரியேட்டிவிட்டிக்கு இடமே இல்லை. ஏற்கனவே ஒரு பேனர் பண்ணியிருக்கான், அந்த பேனரோட பேக்ரவுண்டை மட்டும் சின்னதாக சேஞ்ச் பண்ணிட்டு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு, அந்த பேருக்கு பதில் இந்த பேர், இந்த பேருக்கு பதில் அது, எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சிங்க அது. கேட்டால் டிசைனிங்கிறாங்க. இப்படி தான் எல்லாமே இருக்குங்க. கேட்டால் ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்றானுங்க.
என்னத்த ஸ்மார்ட்டாக இருக்கும். அப்புறம் வேற ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுத்துருக்கு, வேற ஒரு சர்வீஸ் பண்ணுறவர்கிட்ட கொடுத்துருக்கேங்க. அவர் வந்து மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் இருக்கிற ஸ்டெப்லைசருங்க. எங்கள் வந்து 15 வருஷம் பழசு ஸ்டெப்லைசர், ரொம்ப பழசு. இப்போ அது கிடைக்காதுங்க அந்த ஸ்டெப்லைசரு. இந்த அது எப்படி சொல்லுவாங்க, அது தூக்கவே முடியாது, செம வெயிட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு பழசு. நான் அதான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இது தாங்கக்கூடியது, கெப்பாசிட்டி தாங்கக்கூடியது. இப்போ உள்ளதெல்லாம் டப்பு டப்புன்னு போயிடும்னு சொல்லிட்டு அதே நான் அதே இது பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கரண்ட்டோட பிரச்சனைனால அது திடீர்னு ஒர்க் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போகிறேன். அவருக்கு அது என்ன பண்ணணுன்னே தெரிலங்க. அதுக்கு அவர் ஏசி சம்மந்தமான மெக்கானிக் தான். அவர் இல்லாமல் இதெல்லாம் அவர் சர்வீஸ் பண்ணுறவர் தான். இந்த மாதிரி ஸ்டெப்லைசரு, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து சர்வீஸ் பண்ணுறவர் தான். பட் ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு. ஏன்னா ரொம்ப பழசாச்சே. சரி, அதுக்கு அவர் வந்து அது வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, இது போயிடுச்சு, ரொம்ப பண்ணாங்க 15 வருஷம் பழசுங்க, இது போயிடுச்சுங்க, அதனால் நீங்கள் வந்து இதை வந்து மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போனேன். அவர் வந்து அதாவது அந்த ஸ்டெப்லைசருக்குள்ள பீஸ் கேரியர், அந்த பீஸ் கேரியர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ கிடைக்காது. அந்த பீஸ் கேரியர் வந்து ஏன்னா ரொம்ப பழசுல, அதனால் கிடைக்காது. அவர் சொன்னார், இந்த மாதிரி கிடைக்காது, இதான் போயிருக்கு, நீங்கள் அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் இதை வாங்கிட்டு வந்து இதை மாட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், எனக்கு தெரிஞ்சு மற்றதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டார். அப்புறம் நான் அப்படியே கண்டுபிடிச்சி எப்படியோ அது வாங்கிட்டேங்க. வாங்கி அதை மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் கூட ஓடித்தாங்க இருக்குது. அதான் சொல்கிறேன், சில மெக்கானிக் வந்து அதாவது அந்த டைமில் உள்ள மெக்கானிக் இருக்காங்கல்ல, பழைய மெக்கானிக், ரொம்ப பழைய மெக்கானிக் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மெனக்கெடுவாங்க வேலையில். அதாவது உட்காந்து எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெடுவாங்க. இப்போ உள்ள மெக்கானிக் இருக்காங்க பாருங்கள், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்குன்ற பேரில் அந்த விஷயத்தை செய்ய மாட்டுறாங்க. நான் மெக்கானிக்குன்னு சொல்கிறது வந்து எல்லாமே பொதுவாங்க, சர்வீஸு அது இது எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏசியாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அவங்களுக்கு தெரிலன்னு சொல்ல மாட்டுறாங்க, அது போயிடுச்சு மாற்றிடுங்க அப்படின்றாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில.
பழைய ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ டெக்னாலஜிலாம் பெருசா கிடையாது. இப்ப நீங்க Googleல போயிட்டு, இல்ல YouTubeல போயிட்டு, அ இந்த ப்ராப்ளம் எனக்கு, இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதே எங்கேயாவது தேடி கீடி கண்டுபிடிச்சு சொல்லும். ஏன்னா எவனா ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பாங்க அது சம்மந்தமா. ஆனா முன்னாடிலாம் அப்படி கிடையாதுங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் எதுனால வந்ததுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஆனா, அந்த ப்ராப்ளத்த அவனா கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகும்னா, அது மைண்ட்ல இருக்கும். கண்டிப்பா வந்து மைண்ட்லயே இருக்கும். அது வந்து அழிஞ்சு போவாது. ஆனா, எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சத நம்ம வந்து அப்ளை பண்றோம். அதுக்கப்புறம் விட்டுர்றோம் அவ்வளோதான். ஓ! ஏர்போர்ட். ம். சூப்பர். ம். அங்க பாருங்க. இத்தாலிக்கு வந்துட்டோம். வந்து கிட்டயும் வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 53 நிமிஷம் தான் இருக்கு. இந்த மாரி நல்ல ஒரு சர்வீஸ்காரர பார்த்தீங்கன்னா, அவரு அவருக்கு கொஞ்சம் ஆர்டர்லாம் புடிச்சு குடுத்து, அவர மாறாம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை ஆயிருச்சுங்க இப்போ. வந்துட்டோம்.
இவனுங்க வேற எவ்வளோ கிட்ட போனால் சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாமா? என்னங்க சவுண்டே வரல? எஸ். ஏய் அது ரோடு நினச்சிட்டப்பா. அங்கே ஒரு கல் இருக்கிறதே பார்க்கல. எஸ் முடிச்சிட்டோம். இது நிறுத்தலாமே. தாராளமாக நிறுத்தலாம். கரெக்டாக டஸ்ட்பின் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறானுங்க. யாரா இவனுங்க? ஆடா பாவிங்களா, நான் ரிவர்ஸ் எடுக்கக்கூடாது இருந்தாலும் நான் அதில் இது பண்ணல. எஸ் அவ்வளோதாங்க, பக்கா லேண்டிங். ஒரு பெரிய டிரைவ் தான். உள்ள பார்ப்போம். ஒருத்தன் வண்டியில் ஆஃப் பண்ணுற, நீ என்ன தூங்குறதுக்கு இருக்கிற? அவ்வளோதான். ஓகே வண்டி ஸ்டாப், இன்ஜின் ஆஃப், வெளியே வந்துடு. அவ்வளோதாங்க, பக்காவான இதாகிடுச்சுங்க. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல விஷயத்தை பார்ப்போம். பாய்.